ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பிளாக இயற்கையான முறையில் முடிக்கு ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த எண்ணெயில் சேர்க்குற ஒவ்வொரு மூலிகையும் ஒரு தனித்துவமான ஒரு பலனளிக்கக்கூடியது. இது முடி உதிர்வை கட்டுப்படுத்தும். முடியை அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் வளர்க்குறதுக்கு உதவி. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கருவேப்பிலையை சாப்பிட்டோம்னாலே ஹேர் நல்லா வளருங்கிறதுனால. கருவேப்பிலையில் நிறையா ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால அது நமக்கு முடிக்கு தேவையான ஒரு சிறந்த மூலிகை. இதை நம்ம ஆயிலில் சேர்க்கறதுனால முடி உதிர்வை குறைக்கும். வேர்களை வலுப்படுத்தும். புதிய முடி வளர்கிறதுக்கும் உதவும். இளநரையை கட்டுப்படுத்தும். அதனால இந்த பொருளை நம்ம ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிற பொருள் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நம்ம இந்த ஹேர் ஆயிலில் சேர்க்கறதுனால முடி உதிர்வை குறைக்குது. வேர்களை வலுப்படுத்துது. புதிய முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தலையில் ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தும். அது மூலயமா முடி உதிர்வது குறைஞ்சி ஆரோக்கியமான முடி வளரும். சருமத்தையும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவுது. அதனால நம்ம இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம ஆயிலில் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிற பொருள் செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை பல பல ஆண்டுகளாகவே நமக்கு தலைமுடியில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் இருக்க இயற்கையான சத்துக்கள் முடி உதிர்வை குறைக்கும். வேர்களை வலுப்படுத்தும். புதிய முடி வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. நம்ம ஆயிலில் மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவும் வெறும் செம்பருத்தி இலையை பிடுங்கி அதை அரைச்சி நல்லா தலையில் தேய்ச்சோம்னா சிக்கு அதிகமாக விழுகாமல் இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகாது ஹேர். அடுத்து செம்பருத்தி. செம்பருத்தி எல்லாருக்குமே தெரியும், இதுவும் ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இயற்கையான மூலிகை மாதிரி. இதுவும் நல்ல முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உதிர்வை கட்டுப்படுத்தும். அதனால் இந்த ஹேர் ஆயிலில் நம்ம செம்பருத்தியும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த செம்பருத்தி பூவும் இலையும் ஹேரை ஷைனியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். முடி உதிர்வை மட்டும் கட்டுப்படுத்தாமல் மேலும் ஒரு ஷைன் கொடுக்கும். சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஹேர். அவங்க செம்பருத்தி பூ இலை யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆயில் மட்டும் யூஸ் பண்ணாமல் அதை நம்ம தனியாகவும் யூஸ் பண்ணோம்னா நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே ஈஸியாக கிடைக்கிற பொருள்களை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காயில் நம்ம ஏன் ஆயிலில் இதெல்லாம் சேர்க்குறோங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். பெரிய நெல்லிக்காயில் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. இது வேருக்கு நல்ல வலு கொடுக்கும். அதனால் நமக்கு முடி உதிர்வை நம்ம கட்டுப்படுத்தலாம். பாரம்பரியமாகவே நெல்லிக்காய் ஜூஸு அதெல்லாம் குடித்தாலே நமக்கு ஹேர் அதிகமாக வளரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெல்லிக்காயை ஜூஸ் போட்டும் நல்லா குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லா இது வரும். சில பேருக்கு சீக்கிரமாகவே முடி வெள்ளையாயிரும், இளநரை அதிகமாக வந்துடும். அவங்களும் இந்த நெல்லிக்காயை அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. கரி லீவ்ஸ், ஆனியன்ஸ், ஹைபிஸ்கஸ் லீஃப், ஹைபிஸ்கஸ், ஆம்லா. இதுதான் இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் செய்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிற பொருட்கள். இந்த பொருட்கள்லாம் எவ்வளோ நல்ல பொருட்கள்னு நமக்கே நல்லா தெரியும். அதனால் இந்த பொருட்களை வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கும் எந்த இதுவும் பாதிப்பு கிடையாது. கெமிக்கல் வச்சு நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் செஞ்ச ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. சில பொருட்களை அப்படியே போட முடியாது. அதனால் இந்த வெங்காயம், நெல்லிக்காய் அந்த 2 மட்டும் நம்ம போட்டு இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். ஏன்னா அப்படியே போட்டோம்னா அதில் இருக்க நல்ல சார்லாம் அதில் இறங்காது அந்த எண்ணெயில். அதனால் நெல்லிக்காயை அப்படியே போட்டு அரைக்க முடியாது. அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கூட அப்படியே அரைச்சிரும் மிக்ஸி. அதனால் அதை கூட அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சா. இது இப்போ நம்ம போட்டு காய்ச்சினோம்னா அதில் இருக்க நல்ல இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் இறங்கிரும். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆகட்டும். அப்போ தான் அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும். ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுலேருந்து லைட்டாக புகை வருது பாருங்கள். நல்லா புகை வந்தோன்னா எண்ணெயை மெதுவாக ஊற்றுங்க. ரொம்ப டக்குன்னு ஊற்றி கீழே கொட்டிக்கிறாமல் மெதுவாக. நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன்.
ஏன்னா ஹேருக்கு வந்து நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் ஹேருக்கு வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கோகோனட் ஆயிலில் வந்து ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அது ஹேர் வளர்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நாங்கள் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயாக வாங்கியிருக்கோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் கிடைச்சாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்ல எண்ணெயா வேணுங்கிறதுனால செக்கில் ஆட்டின எண்ணெயா வாங்கி வச்சுருக்கேன். அதனால் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இது எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றின உடனே இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் நல்லா பபுள்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குன்னு ரொம்ப ஹீட் பண்ண விட்டுறாதீங்க. அப்புறம் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கருகி போயிடும். அதனால் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இது செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். நம்ம பொறுமையாக செஞ்சோம்னா இது வந்து ஒரு 1 மாதம் இல்லைன்னா 2 மாதம் வரைக்கும் நம்ம ஹேர் ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஒரு நாள் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து எப்போல்லாம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா இந்த ஆயில் தேய்க்கிறதுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். தேய்ச்ச உடனே நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதுலேயே நமக்கு நல்லா தெரியும். தலையில் இருக்க ஹீட்டை ஃபுல்லாக நல்லா குறைச்சிரும். மேக்ஸிமம் நம்ம ஆயில் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போடாமலே ஆயில் தேய்க்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை டபுள் பாயில் மெத்தடில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது பண்ணணும். நான் இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து அதில் சேர்க்கலை. அது வந்து ரொம்ப முக்கியமானது. என்னதுன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். உடலில் இருக்க சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு வெந்தயம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போகிற இன்க்ரீடியன்ட் வந்து வெந்தயம் தான். இப்போ வெந்தயத்தை எடுத்துக்கிட்டாச்சு. வெந்தயத்தை போட்டு நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை, ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி இலை, நெல்லிக்காய் எல்லாத்தையும் மெதுவாக கொட்டுங்க. பார்த்து கொட்டுங்க. ஏன்னா டக்குன்னு மூஞ்சியில் தெறிச்சாலும் தெறிச்சிரும். ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குல்ல நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறதுனால. நானே மெதுவாக தான் கொட்டுறேன். மெதுவாக கொட்டணும் பார்த்தீங்களா? டக்குன்னு வெடிக்கிற மாதிரி வருது. அது அப்படியே கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து நல்லா நீளமான கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கையில் ஹீட் படாது. இல்லைன்னா எண்ணெயும் தெறிக்காமல் இருக்கும். நல்லா கரண்டி எடுத்து அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதில் இருக்க கட்டியாக இல்லாமல் நல்லா பரவலாக வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா இது பண்ணும். எப்படி நல்லா பபுள்ஸ் வருதுன்னு பார்த்தீங்களா? அந்த பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இப்போ கையை வச்சு அந்த கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ எல்லாத்தையும் பிரித்து விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்குனா அந்த மேலே வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துடும். இந்தா பார்த்தீங்களா? பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ரெட் கலரில் ஆயிடுச்சு செம்பருத்தி பூ போட்டிருக்கிறதுனால. இப்போ தான் கொஞ்சம் பபுள்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் இந்த ஆயில் வந்து. நல்ல கருவேப்பிலை ஸ்மெல்ல. ஆனால் தலையில் தேய்ச்சா ஸ்மெல் வராது. ஆனால் நம்ம இது செய்யும்போது ஆயில் செய்யும்போது ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்க ஃபுல் இன்க்ரீடியன்ஸும் அதுக்குள்ளே நல்லா போய் சாரும். நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டு போல் காய்ச்சிட்டு இப்போ வந்து கருவேப்பிலையை போட்டுக்கிருவோம். ஏன்னா கருவேப்பிலையை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கருகி போயிடும். நம்ம தாளிக்கும் போதுமே கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போட்டால் இதாயிரும்ல. அதனால கருவேப்பிலையை வந்து இப்போ கொஞ்சம் நல்லா அதில் பபுள்ஸ்லாம் போனதுக்கப்புறமா போட்டு நல்லா அதை வந்து சேர்த்து கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுவாகவே போய் அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து சாய்ந்துரும். நான் நிறைய கருவேப்பிலை பிடுங்கி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் நிறைய கருவேப்பிலை இருந்துச்சு. அதனால் உங்கள் வீட்டில் எவ்வளோ கருவேப்பிலை இருந்தாலும் கடையிலேயும் வாங்கிக்கிடலாம். இல்லைன்னா மரம் வச்சுருந்தீங்கனாலும் அதுலேருந்தும் எடுத்துக்கோங்க. எவ்வளோ கருவேப்பிலை இருந்தாலும் அதை வந்து அதில் சேர்த்துக்குங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் ஹேருக்கு. இப்போ நல்லா அதை போட்டு கிண்டி விட்டுக்கலாம். மெதுவாக கிண்டுங்க. இல்லை ரொம்ப கிண்டி மேலே கொட்டிக்கிறாதீங்க. மெதுவாக கிண்டுங்க. இப்போ நல்லா கிண்டிட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோங்க
அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகாமல் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை சிம்மில் வச்சு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா எண்ணெய் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அதை வந்து கொதிக்க விடுவோம். ஒரு 20 மினிட்ஸாவது நல்லா அதில் இருக்கிற கலர்லாம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை வந்து பாயில் பண்ணுங்க. இப்போ தான் நல்லா ஸ்மெல்லு வருது. பார்த்தீங்களா, கொஞ்சம் பபுள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஆனால் இந்த க்ரீன் கலர்லாம் போயிடணும். க்ரீன் கலர்லாம் போயிட்டு அதில் இருக்க கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆயில் எடுக்க போகிறோம். இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம போய் போய் கடையில் காசு கொடுத்து வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள். கருவேப்பிலை கிடைக்கும். இப்போ உங்கள் பக்கத்து வீட்லேயோ யார் வீட்லேயோ செம்பருத்தி செடி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கிறலாம். செம்பருத்தி பூவும் செம்பருத்தி செடியிலே எடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் வீட்டில் மரம் இருந்தால் இருக்கும், இல்லைன்னா போய் கடையில் வாங்கிக்கலாம். எல்லாமே ஈஸியான பொருள் தான். வெந்தயம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். நல்லா 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அது நல்லா அந்த சாரணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவே இது பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கருகிடக்கூடாது, அவ்வளோதான். நமக்கு ஒரு தடவை அதை பண்ணி நமக்கு இதாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த தடவை கரெக்டாக பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, கீழே வந்து எதுவும் கருகிடாமல். அப்போ தான் எண்ணெய் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கீழே இருக்கிற இன்க்ரீடியன்ட்லாம் மேலே வரும். ஓரளவு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் இதுக்கடுத்து நம்ம வடிகட்டுற வேலை வேறு இருக்குது. இதை வந்து நைட்டு பூரா ஊற வச்சுட்டு காலையிலையும் வடிகட்டலாம். இல்லைன்னா இப்போயே கூட நம்ம வடிகட்டி, இப்போ வடிகட்ட முடியாது ஏன்னா சூடாக இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம வந்து உடனே யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோம். நல்லா பபுள்ஸ்லாம் கம்மியாயிருச்சு. அந்த கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் கலரே நல்லா க்ரீன் கலரில் வந்துருச்சு எண்ணெய். இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம். நல்லா செம்ம ஹீட்டாக இருக்கும். நல்லா ஆற வச்சுருவோம். ஃபேன்லலாம் ஆற வைக்க வேணாம். சும்மா நீங்கள் ஸ்டவ்லேயே கூட இருந்துட்டாலும் ஓகே தான். மூடி வைக்க வேணாம், தண்ணி வந்துடும். அதனால அப்படியே வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறும்போது லைட்டாக அப்படி மேலே தூக்கி வச்சோம்னா எண்ணெய் தனியாக, அந்த இன்க்ரீடியன்ஸ் தனியாக நிற்கும். அதுலேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் எண்ணெயும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம அதை வந்து வேறு இதில் மாற்றிடுவோம். ஒரு நல்ல க்ளீன் பவுலாக ஒன்று எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா ஆயில் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஒரு நல்ல காட்டன் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. இது சுத்தமான கிளாத்தாக இருக்கணும். பழைய கிளாத்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஹேரில் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம இப்போ எடுத்து செஞ்சு வச்சுருக்க ஆயில் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்மளால் எவ்வளோ புளிய முடியுமோ, இப்போ புளியணுங்கிறதுனால அது வந்து ஹீட் கம்மியானா மட்டும்தான் நம்மளால் புளிய முடியும். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ புளியறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆயில் வந்துடும். நல்லா புழிஞ்சு விட்டிங்கன்னா ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் கிடைக்கும். நிறையா போட்டு புழிஞ்சிங்கன்னா பாதி இது வேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான், ஆயில் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா க்ரீன் கலரில் கருவேப்பிலை ஸ்மெல் நல்லா வரும். செம்மையாக இருக்குல்ல பாருங்க, நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. இதை வந்து ஹேருக்கு நீங்கள் ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாலும் ஓகே தான். இல்லைன்னா ஃபுல்லாகவே நம்ம எங்கேயாவது போகும்போது எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணிட்டு போவீங்கன்னா அந்த ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா ஹீட்லாம் கம்மியாகி ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாக இருக்கும். இந்த ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ஆயில் தான் நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து முடி கொட்டுறது அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் ஹேர் ஆயில் வந்து கொஞ்சம் 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடி வந்து இப்போ நல்லா இருக்குது. நம்ம அதை வந்து பவுல்லே வச்சுக்கிற முடியாதுல்ல. அதனால் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் பாட்டில்னால் நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கிருவோம். அதனால் நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். கீழே ஏதாவது தட்டு மாதிரி வச்சுட்டு கூட
பார்த்து மெல்லமாக அதை வந்து நம்ம ஊற்றி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து மாற்றிடுவோம். கீழே தட்டு வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்படியே கீழே ஊற்றினாலும் நம்ம எடுத்து தலையில் தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து இதை வந்து அந்த ஆயிலை வந்து அதில் மாற்றிடலாம். ஒரு நல்ல ஹேர் ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலேயே செஞ்சு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. நான் ஒரு 1/2 லிட்டர் கேன் எடுத்திருந்தேன். நம்ம 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றுனோம்னாவே அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ரா தான் நமக்கு ஆயில் வரும். நான் இந்த ஆயில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். முடியெலாம் கொட்டுறது ரொம்ப குறைஞ்சி போயிடும். நான் வந்து 1 லிட்டர் ஊற்றினேன். இப்போ வந்து கொஞ்சம் 1 லிட்டருக்கும் எக்ஸ்ட்ரா தான் வந்து எண்ணெய் கிடச்சிருக்கு. ஏன்னா அதில் இருக்க சாறுலாம் எக்ஸ்ட்ரா இறங்கி அதில் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஆயில் கிடைக்கும். நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு எண்ணெயை காய்ச்சி நல்லா நைட் பூரா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஸ்ட்ரெயின் பண்ணி அடுத்த நாள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பெட்டர் ரிசல்ட்ஸ் இருந்துச்சான்னு சொல்லுங்கள். ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது முடி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.